வரலாறு காணாத மழை, பல இடங்களில் வெள்ளமும் சூழ்ந்திருக்கிறது. நெல்லை, குமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மிகவும் நீரில் தத்தளிக்கிறது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து அதிக மழை பெய்து வருகிறது. இதனால் 4 மாவட்டங்களில் பல பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை உருண்டு ஓடுகிறது. ஆற்றை ஒட்டிய பகுதிகள் பல தண்ணீரில் மூழ்கின. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து விவசாய நிலங்களும் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. இன்று காலை 8:30 மணி அளவில் இந்த 4 மாவட்டங்களிலும் அதிக மழை பெய்யும் என ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களுக்கும் கடும் மழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலை 6 மணி முதல் 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் மட்டும் 93 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்திருக்கிறது. வரலாறு காணாத கனமழை பெய்திருக்கிறது. அங்கு அதாவது ஓட்டப்பிடாரம் 35 சென்டிமீட்டரும், குலசேகரப்பட்டினத்தில் 32 சென்டிமீட்டரும், திருச்செந்தூர், காயல்பட்டினம் 67 சென்டிமீட்டரும், 93 சென்டிமீட்டரும் பதிவாகியிருக்கிறது. விளாத்திகுளத்தில் 23 சென்டிமீட்டரும், கடம்பூர் 34 சென்டிமீட்டரும், வைப்பாறு 20 சென்டிமீட்டரும், குரன்குடியில் 15 சென்டிமீட்டரும், கயத்தாறு 26 சென்டிமீட்டரும், கீழரசகுடியில் 34, ஸ்ரீவைகுண்டம் 61, தூத்துக்குடி 36, மணியாட்சி 24, கடல்குடி 11, கோவில்பட்டி 49, வேடநத்தம் 26, எட்டயபுரம் 15, சாத்தான்குளம் 46, கழுகுமலை 12 ஆக இத்தனை சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் வரலாறு காணாத மழை பதிவாகியிருக்கிறது. இந்த தொடர் மழை காரணமாக முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மற்றும் நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் கோவை எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கனமழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொட்டியான்குளம் கரை உடைப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய தொட்டியான்குளம் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் கரை வலுவிழந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அணைகளினுடைய நீர்மட்டத்தை பற்றி நாம் பார்ப்போம். 143 அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணையின் இன்று காலை நீர்மட்ட நிலவரப்படி 133 அடியாக இருக்கிறது. 156 அடி உயரம் கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக இருக்கிறது. அணைக்கு வினாடிக்கு 31,000 கன அடி வீதம் நீர் வரத்து இருக்கிறது. அணையில் இருந்து 32,000 கன அடி வீதம் வெள்ள நீர் தாமிரபரணியில் இருந்து திறந்து விடப்படுகிறது. வெள்ளத்தில் மிதக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கரையோரங்களில் வெள்ள அபாயம். திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் சிந்து, பூந்துறை, செல்வி நகர், கைலாசபுரம், ஆபீஸ், மீனாட்சிபுரம், மேலப்பாளையம் ரோடு, வண்ணாரப்பேட்டை பைபாஸ் ரோடு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வண்ணாரப்பேட்டை பைபாஸ் தாமிரபரணி பாலத்தில் போக்குவரத்து தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறு காணாத மழை திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலும் நேற்று வரலாறு காணாத மழை பெய்து அணைகள் நிரம்பி தாமிரபரணி உள்ளிட்ட ஆறுகளின் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் தாழ்வான பகுதிகள் மட்டுமன்றி நகரின் பல்வேறு இடங்களிலும் வீடுகள், மருத்துவமனை, வழிபாட்டுத் தலங்கள் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. மேலும் இந்த 4 மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் அதிதீவிர கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பால் மக்கள் பீதியில் ஏற்பட்டிருக்கிறார்கள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேற்று முன்தினம் முதல் இன்று வரை மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு மட்டும் 7:30 மணி நிலவரப்படி பெய்த மழையின் அளவுப்படி பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் 47, மாஞ்சோலையில் 35, சாத்தான்குளத்தில் 33, பாளையங்கோட்டையில் 30, திருச்செந்தூரில் 36, அம்பாசமுத்திரத்தில் 23, கன்னியாகுமரியில் 20, திருப்பத்தீஸ்வரத்தில் 13, விருதுநகர் அருப்புக்கோட்டையில் 6, ராமநாதபுரத்தில் 4 என்று
இத்தனை சென்டிமீட்டர் அளவு வந்து நேற்று 7:30 மணி அளவில் படி இந்த மழையினுடைய அளவுகள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக கனமழைன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி. கனமழைன்னு பார்த்திங்கன்னா தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் மழைன்னு சொல்கிறாங்க. வரலாறு காணாத மழை. திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தென்காசி மாவட்டங்கள் இதுவரை கண்டிராத அடைமழை. நேற்று பகலில் பெய்தபடி இடி மின்னல் சத்தம் கூட ஏதும் இல்லை, காற்றும் வீசவில்லை. ஆனால் காலையில் இருந்து நேற்று இரவு வரையிலும் விடாமல் தொடர்ந்து மழை பெய்திருந்திருக்கிறது. திருநெல்வேலியில் இதற்கு முன் 1992 டிசம்பரில் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் சேர்வலாறு அணையில் இருந்து இரவில் முன் அறிவிப்பின்றி அதிக அளவில் தண்ணீர் திறக்க விடப்பட்டதால் அந்த ஏற்பட்ட பாதிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. அப்போது திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் மூழ்கியது. தற்போது மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் பெருமளவு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதால் ஆற்றின் நீரோட்டம் வழக்கம் போல செல்கிறது. இருப்பினும் கரையோரம் கிராமங்களின் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. தற்போதைய வடகிழக்கு பருவமழை காலத்தில் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகள் இதுவரை நிரம்பாமல் இருந்திருந்தன. நேற்று ஒரே நாளில் பெய்த மழையால் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. மொத்தம் 143 அடி இருக்கக்கூடிய பாபநாச அணை நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 125 அடியாக உயர்ந்திருக்கிறது. அடுத்த 8 மணி நேரத்தில் 10 அடியாக உயர்ந்து 135 அடியையும் எட்டியிருக்கிறது. அடுத்தபடியாக 156 அடியாக இருக்கக்கூடிய சேர்வலாறு அணை நீர்மட்டம் நேற்று காலை 136 அடியாக இருந்து மாலை 147 அடியாக உயர்ந்திருக்கிறது. மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் 118 அடியாகவும் நேற்று காலை 48 அடியாக இருந்து மாலையில் 12 அடி உயர்ந்து 96 அடியாக உயர்ந்து நிற்கிறது. தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கிறார்கள். இருப்பினும் குளிக்க தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் மழை பெய்வதால் தாழ்வான பகுதியான மணக்காவளம்பிள்ளை நகர் உள்ளிட்ட ஓரிரண்டு குடியிருப்புகளில் தான் வெள்ளம் சூழும். ஆனால் நேற்றைய தொடர் மழையால் மாநகரம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. திருநெல்வேலி டவுனில் பாரதியார் தெரு உள்ளிட்ட தெருக்கள், மேலப்பாளையம், பிடி காலனி, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி அருகே அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதியிலும் வெள்ளக்காடாக இருந்தது. திருநெல்வேலியும் புதிய பஸ் ஸ்டாண்டு அருகே வெய்தான் குளத்திற்கு நீர்வரத்து வரும் பாதையில் சேவியர் காலனி குடியிருப்பு இருக்கிறது. அங்கு நீர்வரத்து பகுதிகள் புதிதாக கடைகள் மற்றும் வீடுகள் கட்டி ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். இது குறித்து மாநகராட்சிக்கு புகார் செய்ததும் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் இதே பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நேற்று சேவியர் காலனியை மீண்டும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கு வசிக்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மாநகராட்சி மீது குற்றம் சாட்டினர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை மாநகராட்சி கமிஷனர் தாக்கரே பார்வையிட்டார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பழைய கட்டடத்தில் மழைநீர் புகுந்து இது குறித்து புகார் வந்தால் எம்எல்ஏ அப்துல் ஹலாக் அங்கு பார்வையிட்டார். டீன் டாக்டர் ரேவதி மேற்பார்வையில் உடனடியாக ஊழியர்கள் மூலம் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டது. பாப்பான்குடி ஊராட்சி ஒன்றியம், கோடகநல்லூர் ஊராட்சி, எம்ஜிஆர் காலனியில் 100 வீடுகள் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். முன்னீர் பள்ளம் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. மாவட்டத்தில் பெரும்பாலான குளங்கள், நீர்நிலைகள் நிரம்பிவிட்டன. இன்றும் நாளையும் மழை தொடர்ந்தால் பாதிப்புகள் அதிகரிக்கும் என கூறுகிறார்கள். விவசாயம் பாதிப்பு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி பாசன பகுதியில் 86,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பிசான பருப்பு நெல் சாகுபடிகள் சமீபத்தில் நடவு பணியில் நடந்து வருகிறது. தற்போது பெய்த மழையால் பெரும்பாலான விவசாய நிலங்கள் வெள்ளம் சூழ்ந்து நெல் பயிர் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மழையின் காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழையால் பாதிப்புகள் ஏற்படாதவாறு தடுக்க மத்திய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தென் மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று காலை தொடங்கி இரவிலும் நீடித்த கனமழையால் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வரவிடாமல் முடங்கியிருக்கிறார்கள். நாகர்கோவில், வடீஸ்வரம், மீனாட்சி கார்டன் பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கு சிக்கியிருக்க மக்களை ஃபைபர் படகுகளில் மீட்டு சென்று பாதுகாத்து வருகிறார்கள் மீட்புப் படையினர். நாகர்கோவில் பறக்கில் கால் மற்றும் ரயில்வே காலனி வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இங்குள்ள மக்கள் மீட்கப்பட்டு வடீஸ்வரம் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மலைப்பகுதியில் கனமழை பெய்துவதால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து 3000 கன அடி தண்ணீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. இரவிலும் மழை நீடிக்கும் பட்சத்தில் கூடுதல் நீர் உபரிக்காக திறக்கப்படும் என்பதால் தாமிரபரணி உள்ளிட்ட ஆறுகளின் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது.
எங்கெங்கும் எவ்வளவு மழை என்பதை பற்றி நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஆறுகள் ஏரிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்வதால் நீர் ஆதாரங்களை தொடர்ந்து கண்காணிக்க நீர்வளத்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் உள்ள 780 பாசன ஏரிகள், தென்காசியில் இருக்கக்கூடிய 543, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 228, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய 2040 பாசன ஏரிகளும் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் ஆறுகள், அணைகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களை தொடர்ந்து கண்காணிக்க மண்டல தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர்கள், செயற்பொறியாளர்களுக்கு நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சனா, முதன்மை தலைமை பொறியாளர் முத்தையா ஆகியோர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நீர்வரத்து நிலவரத்து ஏற்ப நீர்நிலைகளில் இருந்து உபரி நீரை திறக்கவும் செயற்பொறியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 9488879498 எண்ணில் அழைக்கலாம் என்று ஒரு தொலைபேசி எண்ணும் கொடுத்திருக்கிறார்கள். 9488794987 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் என்று. திருநெல்வேலியில், தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை நேற்று முன்தினம் முதல் பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மின் நுகர்வோர்கள் தங்களின் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் அல்லது மின்சாரத்தை பயன்பாட்டை தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கும் நிலை ஏற்படும். எனவே நுகர்வோர்கள் தங்களின் அவசர உதவிக்கு மின்னகத்தில் 94984947 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம் என மின்வாரியமும் அறிவித்திருக்கிறது. இதனால் இந்த மழைக்காலங்களில் மக்கள் மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும். மின்சார வயர்கள், மேடு பள்ளம் போன்றவர்களை பார்த்து உஷாராகவும் மிக கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலங்களில் மக்கள் நடக்கும் பொழுதும் பழைய கட்டிடங்கள், மின்சார வயர்கள் போன்றவைகள் மேடு பள்ளம் பார்த்து மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நமது யூடியூப் சேனலுமாக. நன்றி, வணக்கம். வரலாறு காணாத மழை, பல இடங்களில் வெள்ளம்.